அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். இனி நம்ம வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயத்தையும் தாண்டி ஒரு சென்சேஷனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் மெசேஜஸ். ஸோ இது வந்து நீங்கள் அலட்சியமாக விடுவீங்க. நீங்கள் இதை பற்றி தெரியுமான்னு தெரில, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஸ்பேம் மெசேஜஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் ஜிமெயில் அப்ளிகேஷனில், உங்கள் கூகுள் மெயிலில் உங்களுக்கு வர மெயில் வந்து பல கேட்டகரிஸாக பிரிக்கப்படும். இன்பாக்ஸில் இருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, டிராஃப்ட்டு, சென்டட் ஐட்டம்ஸு, ஸோ ஸ்டார்ட் ஐட்டம்ஸு, ஸோ அதுமாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் அடுத்தடுத்து இருக்கும். அதுமாதிரி ப்ரொமோஷன்ஸு, சோஷியல் மீடியா மெசேஜ், ஃபேஸ்புக் மெசேஜ், யூடியூப் மெசேஜ், அதுமாதிரி அடுத்தடுத்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இருக்க ஃபோல்டரில் வந்து பேர் பார்த்திங்கன்னா ஸ்பேம் மெசேஜஸ். ஸோ ஸ்பேம் மெசேஜஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, பாட்நெட்டுங்கிற ஒரு டிவைஸ் மூலியமாக அனுப்பப்படுறது தான் ஸ்பேம் மெசேஜஸ். ஸோ இந்த பாட்நெட்னா என்ன? பாட்நெட்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன். அங்கேருந்து ஒரு பாட் டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டோட பேக்ரவுண்டில் வந்து ஒரு வைரஸ் மாதிரி டவுன்லோட் ஆயிரும். அந்த வைரஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், என் சிஸ்டத்தில் வந்து உட்காந்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் என் சிஸ்டம் வந்து ஒரு பாட்நெட்டாக செயல்படும். பாட்நெட் என்னென்னா, ஹேக்கர்ஸ் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணி மற்றவங்க டீட்டெயில்ஸ் பற்றியும் உருவுறது. இப்போ டேரெக்டாக வந்து அவங்க சிஸ்டத்தை இன்வால்வ் பண்ணால் தானே பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை வந்து பாட்நெட்டாக யூஸ் பண்ணி, அதாவது ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு ஃபோனோ, அது வந்து ஒரு பாட்நெட்டாக யூஸ் பண்ணி அது மூலியமாக அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் பற்றி எடுக்கிறது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சையிங்னு சொல்லுவாங்க. சையிங்னா என்னன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டீல் பண்ணுறது, அவங்களுக்கு தெரியாமல் இல்லை அன்ஆத்தரைஸ்டு வே மற்றவங்க டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறது வந்து பேர் வந்து சையிங்னு சொல்லுவாங்க. ஸோ சையிங் யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேம் மெசேஜ் ஃபோல்டரில் வந்து நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வர மெசேஜஸ் ஃபுல்லாமே இன்பாக்ஸ் மூலியமாக தான் வரும். ஸோ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு மெயில் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எங்கே ரீச் ஆகும்னா உங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஏர்டெல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஜியோ, ஐடியா, வோடஃபோன் எது வேணா இருக்கலாம், ஏர்செல், ஏர்டெல் எது வேணா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அவங்க இது மாதிரி வர ஸ்பேம் மெசேஜஸ் வந்து பாதி வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க, முக்கால்வாசி ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதையும் தப்பி அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் பண்ண 1-3 ஸ்பேம் மெசேஜஸ் வந்து உங்கள் இன்பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு நெட் ஆன் பண்ணி ஸ்பேம் மெசேஜஸ் ஃபோல்டர் எங்கே காமிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஜிமெயில் ஆப் போய்க்குங்க. ஸோ ஜிமெயில் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரைமரி, எனக்கு வந்து மெசேஜஸ், சாதாரண மெசேஜஸ்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைமரி, சோஷியல், ப்ரொமோஷன், ஸ்டார்ட், இம்பார்ட்டன்ட், சென்ட், அவுட்பாக்ஸ், டிராஃப்ட், ஆல்மெயில், ஸ்பேம்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மெசேஜ் எனக்கு இது வந்திருக்க ஃபுல்லாமே ஸ்பேம் மெசேஜஸ். ஸோ சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், அது மாதிரி யூடியூப்லேருந்து வந்திருக்கும். யூடியூப்லேருந்தே வந்திருக்கும், ஆனால் அது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பேம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அஃபிஷியலான யூடியூப்லேருந்து வந்திருக்க மெசேஜ் வந்து ஸ்பேம் மெசேஜ் கிடையாது. மற்றபடி வர மெசேஜஸ் வந்து ஸ்பேம் மெசேஜஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு காமிக்கிறேன். வியூ ஃப்ரூட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்போர்ட்ஸ் சர்வேன்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறாங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 290 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்பயுமே நீங்கள் ஒன்று பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே லிங்க்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மாதிரி லிங்க் வந்து நீங்கள் தொட்டு போகவே கூடாது. இந்த லிங்க் போனீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் போகும். அந்த வெப்சைட் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த அடுத்த பேஜுக்கு போகாது, திரும்ப பேக் வருவீங்க, திரும்ப அதே மாதிரி ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த நீங்கள் வெப்சைட் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னாவே, ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்களாவே பேக்ரவுண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டவுன்லோட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் வந்து சையிங்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வைரஸோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ அது வந்து என்ன ஆகும்னா, உங்கள் டீட்டெயில்ஸையும் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு யார் கான்டாக்ட்ஸில் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் பற்றி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெசேஜ் வந்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணி, என்னோட ஐஎஸ்பி மூலியமாக ஃபில்டர் பண்ணி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபில்டர் பண்ணி இது மாதிரி இதில் வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெளியே வந்துட்டு இந்த ஸ்பேம் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓனாக கிளியர் பண்ண முடியுமா. இங்கே பாருங்கள், எம்டி ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷனு. ஸோ 99 மெசேஜ்க்கு மேலே எனக்கு 312 ஸ்பேம் மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்க இன்டர்நெட் யூசேஜை பொறுத்து ஸ்பேம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் குழந்தைகளோ யாரோ ஃப்ரெண்ட்ஸோ கிளிக் பண்ணி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸும் இல்லீகலாக யூஸ் பண்ணிக்குவாங்க, உங்கள் டீட்டெயில்ஸும் திருடிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ். அண்ட் இது போன்ற மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, சுவாரஸ்யமான, சேஃப்டி சம்மந்தமான வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங்.